அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, ரொம்ப கவனமா இருக்கணும். மகளிரணி நீங்களும் தான். ஏன்னா மீண்டும் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா நாம தலையில துண்டை போட்டுட்டு போக வேண்டியதா. ஏன்னா இன்னும் எலெக்ஷனுக்கு 4-5 நாள் தான் இருக்கு. நாம தீவிரமா வாக்கு சேகரிச்சு அதை பூரா வாட்டா மாத்தி நாம ஜெயிக்கணும். அது ரொம்ப தலைவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதால் தெளிவு போமா லேசா இருமுறை மாரடைப்புன்றாப்ல. ஓ அப்படியே தலைவரே, அவசரப்பட்டேன். கட்சி தலைவரை காலி பண்ணாம விட மாட்டாப்புல போல் இருக்க. மறைமுகமாக கிரீப்பிங் அக்விசிஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமா நீ கவனிக்காத அளவுக்கு அவர் வந்து செஞ்சுருவாங்க. முதல்ல கோயில எடுப்பாங்க, கோயிலுக்குள்ள யார் நிர்ணயம் பண்ணாங்க எடுப்பாங்க, கோயிலை சுத்தி யார் இருக்கிறாங்க நிர்ணயம் பண்ணுவாங்க, அப்புறம் கடைக்கடையில நிர்ணயம் பண்ணுவாங்க, அப்புறம் வீடுகள் எல்லாம் யார் வசிக்கிறாங்க சொல்லுவாங்க, அப்புறம் அந்த ஊர்ல யார் இருக்கான்னு சொல்லுவாங்க, அப்புறம் இந்த கோயிலை சம்பந்தப்பட்டவர்கள் மட்டும்தான் இந்த ஊருக்குள்ளே வரலான்னு கூட சொல்லுவாங்க. ரொம்ப 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 டேஞ்சர், ரொம்ப டேஞ்சர். நீங்க கவனமா இல்லாம மீண்டும் அவர்களை ஆட்சியில் அமைத்திருக்கிறது என்றால் பெரிய பாதிப்பு சமுதாயத்துக்கு வந்துடும்.